ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. நமது ஆந்திரா மாநிலத்தில் கடந்த வாரத்தில் நடைபெற்ற ஊழியத்தை குறித்து ஒரு ரீகேப். கடந்த 20 வருடங்களாக இந்தியாவின் நெற்களஞ்சியமாம் ஆந்திராவில் நமது விஎம்ஓ மூலம் நாம் ஊழியம் செய்து வருகிறோம். விஜயநகரம், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், பார்வதிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நமது தரிசனத்தின் மூலம் சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறோம். சந்திக்கப்பட்ட வாலிபர்கள் இப்பொழுது வீட்டு சபைகளாக கூடி தேவனை ஆராதித்து வருகிறார்கள். ஆந்திர மிஷனரிகளுக்காக குடும்ப கூடுகை ஒன்றை ஆயத்தப்படுத்தியிருந்தோம். நமது ஊழியத்தின் ஸ்தாபகர் டேவிட் கணேசன் அவர்களும் ஆந்திரா மற்றும் ஒரிசா கோஆர்டினேட்டர்களும் குழுவாக சென்று அந்த மிஷனரி கூடுகையில் கலந்து கொண்டார்கள். சவாலோடு கொடுக்கப்பட்ட தேவ செய்தி அவர்களை மேலும் ஆண்டவருக்காக செயல்பட தூண்டியது. இக்கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அநேகர் தங்களை ஜெபிப்பதற்காகவும் ஊழியம் செய்யவும் இன்னும் முழு நேர மிஷனரிகளாக தங்களை அர்ப்பணித்தார்கள். கூட்டத்தின் இறுதியில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தினோம். பின்னர் நடைபெற்ற ஞானஸ்தான ஆராதனையில் நமது தலைவர் டேவிட் கணேசன் அவர்கள் குவி மக்கள் மத்தியில் ஆண்டவருக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்த 13 நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த 13 நபர்களும் முதல் தலைமுறை விசுவாசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திரா மாநிலத்தில் நடைபெறும் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இன்னும் நமது சுதேச மிஷனரிகளை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படி ஜெபியுங்கள். ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயம் கட்டப்பட ஜெபியுங்கள். ஆந்திரா மாநிலம் இயேசுக்கே சொந்தமாகட்டும். ஆந்திராவில் ஒரு கூட்ட ஊழியர்கள் எழும்பும்படி ஜெபியுங்கள். தோள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா,
சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? வெஸ்டர்ன் யூனியன்ங்கிற கம்பெனி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்டக்க ஒரு மிஷினை செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் ஓகேன்னு சொல்லி இந்த மிஷினை செய்யறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மிஷினை அவர் செஞ்சு முடிச்சாரு. செஞ்சு முடிச்சிட்டேங்கிற நியூஸ் அந்த கம்பெனிக்கு அவர் சொன்னாரு. செஞ்சு முடிச்சுட்டு ஏதோ ஒன்று அவர் ரொம்ப குழப்பமா யோசிச்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்து அவங்க வைஃப் வந்து, அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கல்ல, என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரு, இதுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொன்னாங்க. உடனே அவங்க வைஃப் சொன்னாங்க, இதுக்கு நீங்க $20,000 நீங்க விலை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் மனசுக்குள்ளே நினைச்சாரு, ஒருவேளை இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கு, அந்த கம்பெனி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு தானே லாஸ், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த கம்பெனியை சார்ந்தவங்க அவங்க வீட்டுக்கே அந்த மிஷினை வாங்கிட்டு போறதுக்காக வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேட்டாங்க, இதுக்கு நீங்க எவ்வளவு ரேட் வச்சிருக்கீங்க, எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உடனே கொடுத்துட்டு இந்த மிஷினை வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தார் என்ன சொல்றதுன்னு. உடனே அங்க வந்திருந்தவர் அவர் செக் எடுத்து $100,000 ஃபில் பண்ணி அதை கிழிச்சு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கையில கொடுத்துட்டு, இது எங்களோட ஃபர்ஸ்ட் கேஷா இருக்கட்டும், உங்களுக்கு மிச்ச அமௌண்ட் வேணும்னா எங்கிட்ட நீங்க சொல்லி விடுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தாரோம், எங்களுக்கு ரொம்ப அவசரம்னு சொல்லி அந்த மிஷினை வாங்கிட்டு போனாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சிரிச்சுக்கிட்டே அவங்க மனைவிட்ட போய், இங்க பாத்தியா, நான் டக்குன்னு நீ சொன்ன அமௌண்ட்டையோ இல்லை அதுக்கு கம்மியாவோ நான் சொல்லாததுனால நீ சொன்ன அமௌண்ட்டோட 4 மடங்கு கூட எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் கூட ஒரு புக்ல ரீட் பண்ணேன், நம்ம அவசரப்படுறதுனால வெறும் சிப்பியை மட்டும்தான் பெற முடியும், ஆனா பொறுத்திருந்தோம்னா ஒரு முத்தையே நம்ம வந்து காண முடியும்னு படிச்சேன். இதே போலதான் பைபிள் வசனமும் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார்னு சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம். அதே போல நம்ம ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயத்துக்காக இன்னும் கொஞ்ச நாள் நம்ம காத்திருந்தோம்னா கண்டிப்பா முத்து போன்ற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்ச காலம் தான் காத்திருப்போமா? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உலக அதிசயங்கள்ல ஒண்ணுதான் நம்ம சீன பெருஞ்சுவர். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முறையாவது அதை பார்த்தணுன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆசையா இருக்கும், அப்படிதானே? அது 4500 மைல் நீளமும் 35 அடி உயரமும் 25 அடி அகலமுமா செம பிரம்மாண்டமா எதிரிகள் உள்ள நுழையாதபடிக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் கடந்த 100 ஆண்டுகள்ல 3 முறை அங்க உள்ள காட்டு மிராண்டிகள் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. எப்படிதானே நினைக்கிறீங்க? அவங்க அந்த செவரை உடைச்சோ அப்படி இல்லாட்டி அந்த செவரை தாண்டியோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அவங்க உள்ள போல. அங்க காவல் காக்கிற காவலாளி கிட்ட லஞ்சம் கொடுத்து ஈஸியா மெயின் கேட் வழியாவே உள்ள போயிட்டாங்க. அதுதான் அவங்க தோல்விக்கும் காரணமா இருந்துச்சு. இதை போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பாக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன தவறுகளை செய்யும் போது ஏசப்பா கிட்ட இருந்து வர்ற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தடுக்குது. நாமளும் போதுன்ற மனசோட வாழ கத்துக்கிட்டோம்னா ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. என் பேர் பியூலா எலிசபெத். நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போறேன். டைட்டில் வந்து ஜோனாவும் பெரிய மீனும். பாத்தீங்கன்னா ஜோனா வந்து தேவன் கிட்ட பிரேயர் பண்ணாரு. தேவன் வந்து நீ வந்து நினைவுக்கு போ, எல்லாரும் தப்பு பண்றாங்க, என்னை பத்தி சொல்லுன்னு சொன்னாரு. ஜோனா வந்து காட் கிட்ட பிரேயர் பண்றாங்க. காட் என்ன சொன்னாரு, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லும் போது காட் கிட்ட வந்து போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா தர்ஷீஷுக்கு போனாரு. அப்புறம் என்னாச்சு, தர்ஷீஷுக்கு போனாரு, கப்பல்ல போனாரு. கப்பல்ல போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து நல்லா புயல் அடிச்சுட்டு மழை பெய்ஞ்சிச்சு. அவர் நல்லா தூங்கி நிற்கிறாரு. அப்புறம் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா போட ஆரம்பிச்சாங்க. அப்பவும் நிக்கல. அப்புறம் எனக்கு இது சீட்ல எழுதி குளிக்க போட்டு பார்த்தாங்க யாரு காட் கிட்ட போய் சொல்றாங்கன்னு. அப்புறம்
ஜோனா நேம் வந்துச்சு. ஜோனா நேம் வந்த உடனே அப்புறம் என்ன போடுங்க அவரு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா புயல்லாம் நின்னுச்சு. அப்புறம் பெரிய மீன் வந்து அவனை முழுங்கிடுச்சு. முழுங்கிட்ட அப்புறம் என்ன ஆச்சுன்னா காட் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, 3 நாளா பிரேயர் பண்ணும்போது அந்த மீன் வந்து கரையில துப்பிடுச்சு. நினிவேக்கு கரையில துப்பிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா நினிவே மக்களுக்கு காட் யாருன்னு சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப பொய்ன்னு நச்சினாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டா கேட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, சாரி ஜீசஸ் நான் இப்படி பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தருக்கு பிரேயர் பண்ணி அவங்களோட தப்பெல்லாம் கர்த்தர்கிட்ட சொன்னாரு. அப்புறம் கர்த்தர் அவங்கள மன்னிச்சாரு. தேங்க்யூ. இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் பின்னே நான் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை ஆமா. இயேசுவின் செல்லங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் ஜெருஷா. பைபிள்ல எத்தனை ஆகமங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் 39, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. புதிய பாட்டி நாகமங்கள் 27, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா வெளிப்படுத்தின சுவிசேஷம். தேங்க்யூ. இயேசுவின் செல்லங்கள். நான் சாட்சியடைன், அவர் என் குழுடங்கள் மேட்ட அமர்ந்த தண்ணீர்கள் மண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை கேட்டு தன்னுடைய நாமத்தை நிமித்தம் என்னையை நீதியின் பாடைகளை நட்டுகிறார். நான் மண்ணையிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன். தேவரீர் என் கூட இருக்கிறார். உம்மது கோடும் உம்மது கையும் என்னை தேற்றும். உம்மது சற்றுகளுக்கும் முன்பாக நீர் எனக்கு ஒரு பண்டிகையை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அவசியம் பண்ணினேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கேன். ஆமென். பணம்தான் எல்லாம் என்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பணம் இருந்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பணத்தை மையமாய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆண்டவர் நம்முடைய இருதயம் முற்றிலுமாய் மாறுபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இங்கே சொல்லப்பட்ட பூரணமாகுதல் என்கிற ஒரு வழி இன்னைக்கும் இருக்குது. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற எந்த கொஞ்சமோ நிறையாவோ அதையெல்லாம் ஆண்டவருக்கென்று விட்டு அவரை பின்தொடரும் போது இன்னும் பூரணர்களாய் அவரை பின்தொடர நம்மை அது தகுதிப்படுத்துகிறது. நம்ம சம்பாதிக்கல, ரட்சிப்பை சம்பாதிக்கவில்லை. ரட்சிப்பு என்பது இலவசம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மட்டும்தான் ரட்சிப்பு. நம்ம செய்கிற தான தர்மமோ நற்காரியங்களோ நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பூரணமாவதற்கு ஒரு வழி, நம்மகிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டா அது ஒரு பூரணத்தை நோக்கி போவதற்கான ஒரு ஸ்டெப். இன்னொரு வார்த்தையில் இதை உடனடியாக எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னால், ஆண்டவர் பணத்தை குறித்து அடிக்கடி பைபிள் முழுவதும் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், உலகம் பணம்தான் எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பணம் இருந்தால் மரியாதை, பணம் இருந்தால் மதிப்பு. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் மனம் திரும்பின கிறிஸ்தவங்களாக வாழணும். மனம் திரும்பினா என்ன, உலகத்தாரை போலவே நம்ம மனசு இருக்கக்கூடாது. அவங்க பணத்துக்கு கொடுக்குற கனத்தை நாம் கொடுத்து விடக்கூடாது. பணம் என்பது எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு பிரசங்கில் ஒரு வார்த்தை இருக்குது. பணம் தேவை வாழ்க்கையில்.
எல்லாம் பணம் தேவை. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், பஸ்ஸில் போனால் டிக்கெட் எடுக்கணும், பைக்கில் போனால் பெட்ரோல் போடணும், கடையில் போய் காய்கறி வாங்கினா ரூபா கொடுக்கணும். பணம் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. ஆனால் என்னைக்கு அந்த பணம் தீமையாய் மாறுகிறது, ஒருவேளை பணம் நம்முடைய நம்பிக்கையாய் மாறும்போது, சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அதை நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதியிருக்கு. அது தப்புன்னு பைபிளில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. தேவனை தவிர, நம்மை உண்டாக்கின தேவனை தவிர, கர்த்தரை தவிர வேறு எதன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அது ஒரு விக்கிரகமாக மாறி விடுகிறது. என்கிட்ட இருக்கிற பணம், பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ், இதுதான் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் ஒருவேளை நினைத்து விட்டால் அவன் அந்த பணத்தை ஒரு விக்கிரகமாக மாறி அதை வணங்குகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ இந்த பணத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த பணம் ஒரு அளவு இருக்குது, அது அளவு கூடும்போது நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஈஸியாக பெருமைங்கிறது வந்துடும், கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அற்பமாக நினைக்கக்கூடிய இருதயம் வந்துடும், நம்ம ஏதோ பெரிய சாதிச்சிட்டோம், ஏதோ எங்கேயோ இருக்கிறோன்னு ஒரு மிதப்பு ஏற்பட்டுரும். இதை குறித்தெல்லாம் கவனமாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. ஆண்டவர் தரித்திரரை நேசிக்கிறார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா உங்களுக்காக ஒரு குட்டி சாங் ஒன்று சொல்லி தர்றதுக்காண்டி வந்திருக்கிறேன். அந்த பாட்டை கேட்டு நீங்களும் என்ன செய்யுங்க, பழகி அதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். ஓகேவாப்பா? சரி. கரும்பு தித்திக்கும் கரும்பு, அது பார்க்க குச்சி போல் இருக்கும், சுவைத்து பார்த்தால் இனிமை, ஆஹா இனிமை இனிமை இனிமை, சுவைத்து பார்த்தால் இனிமை, ஆஹா இனிமை இனிமை இனிமை, மாறிடுவே நானும் இனிமையாய், மாறிடுவே நானும் இனிமையாய், இயேசு எனக்குள் இருப்பதால் யாவர் விரும்பும் கரும்பை போல் மாறிடுவே நானும் இனிமையாய், மாறிடுவே நானும் இனிமையாய். சரி, இதுதான் பாட்டு. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஆக்ஷனோட உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். கரும்பு தித்திக்கும் கரும்பு, அது பார்க்க குச்சி போல் இருக்கும், சுவைத்து பார்த்தால் இனிமை, ஆஹா இனிமை இனிமை இனிமை, சுவைத்து பார்த்தால் இனிமை, ஆஹா இனிமை இனிமை இனிமை, மாறிடுவே நானும் இனிமையாய், மாறிடுவே நானும் இனிமையாய், இயேசு எனக்குள் இருப்பதால் யாவர் விரும்பும் கரும்பை போல் மாறிடுவே நானும் இனிமையாய், மாறிடுவே நானும் இனிமையாய். சரிங்க குட்டீஸ், இதே பாட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய். எல்லாரும் நான் அவங்கள போல இல்லையேன்பாங்க. அவங்கள போல என்னால் படிக்க முடியல, அவங்கள போல என்னால் ஜெயிக்க முடியல. எல்லாம் மற்றவங்கள கம்பேர் பண்ணாலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேங்க. நீ அவர்கிட்ட போய் தர்க்கிக்கிறது, என்னை போய் இப்படி கருப்பாக படைச்சிட்டிங்களே, என்னை போய் குட்டையாக படிச்சிட்டிங்களே, என்னை போய் நெட்டையாக வச்சிட்டிங்களே, நான் அந்த ஸ்கூலில் படிக்க நினச்சேன் இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுட்டிங்களே, இந்த குரூப் படிக்கணும்னு நினச்சேன் இந்த குரூப் படிக்க வச்சிட்டிங்களே, இப்படிப்பட்ட அப்பாவை கொடுத்துட்டிங்களே, இப்படிப்பட்ட அம்மாவை கொடுத்துட்டிங்களே, இந்த ஊரில் என்னை பிறக்க வச்சிட்டிங்களே, நீ எம்பிட்டு கேள்விங்க. இதெல்லாம் நீ தர்க்கம் பண்ணுறாப்புல. நீ மண்ணாக இருக்கணுங்க. மண் என்னைக்காவது கேள்வி கேட்குமா? மண் எதுக்காக பயப்படுமா? மண் சந்தேகப்படுமா? என்ன கேட்டால் மண் என்னை இப்படி உருவாக்குங்கன்னு சொல்லி போராடுமா? மண் போல இருக்கணுங்க. நீங்கள் பேசாமல் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டா போதும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற வாலிப சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வாலிப பருவம் என்பது மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிற ஒரு பருவம். இல்லை, ஜீசஸ் என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாருன்னா நான் சொல்லுவேன், இப்போ எனக்கு 48 வயசாயிருச்சு, எனக்கு மறுபடியும் ஒரு 17 வயசு 18 வயசுலேருந்து நான் வளரணும், என் வயசை கொஞ்சம் குறைச்சிருங்கன்னு சொல்லுவேன். இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியமான ஒரு பருவம், இந்த வாலிப பருவம். ஒருவேளை இந்த வாலிப சகோதரர்களே, இப்படிப்பட்ட பருவத்திலே சிருஷ்டிகராகி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இயேசுவின் கைகளை உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தால், ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை கட்டாயமாக மாற்றுவார். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் எல்லாரையும் பார்த்தோம்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எதிர்காலத்தை நினைத்து பயம்.
எனக்கு என்ன வேலை கிடைக்க போதோ, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தோல்விகள் வந்துருச்சே, அந்த பயந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் அடிக்கடி இதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். அநேக வாலிபர்கள் சொல்வது உண்டு, நீ ஆண்டவர் கைகளில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டியா, நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ யார் கைகளில் உன்னை ஒப்பு கொடுத்துருக்குற, நல்லா ஞாபகம், நீயா இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தில் ஆண்டு சொல்கிற, என்னால் என்று உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவருடைய உதவி நமக்கு வேணுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார், உன்னை தேடிக்கிட்டே இருக்கிறார். எப்படா என் பிள்ளை என்கிட்ட வருவான், நான் அவனை உருவாக்குவேன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறார். வாலிப பருவத்தில் இருக்கிற சகோதர சோரை ஒருவேளை எதிர்கால பயத்தோடு நடுக்கத்தோடு கூட தோல்வி அடைஞ்சிட்டோம், குற்ற மனச்சாட்சி, இப்படிப்பட்ட மனநிலைமையோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்யும்படி நான் விரும்புகிறேன். எனக்கு உங்களோடு கூட பேசும்படி நான் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஒரு வேத பகுதியை எனக்கு காண்பித்து கொடுத்தார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் அழகான ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். பாருங்க, இதில் இருக்கிற இந்த வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் உங்களோடு பேசும்படி கற்றுக் கொடுத்தார். இந்த செய்தி கேட்குற தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோ. பயத்தோடு எதிர்காலத்திலோட நெருக்கத்தோடு நீ கேட்குறியா? இன்னைக்கு இந்த சம்பவத்தின் மூலிமா ஆண்டவர் பேசுகிற செய்தி என்ன? குயவன் மண், ஒரு குயவன் இருக்கிறாரு, அந்த குயவன் கையில் ஒரு மண் இருக்குது. பாருங்க, அந்த மண்ணை ஒரு நல்ல பாத்திரமாக வணைந்து கொள்ளும்படி, அதை உருவாக்கும்படி அந்த குயவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மண் ஒத்துழைக்கல, கெட்டு போயிருச்சுனால தூக்கி எரிஞ்சிடலையா, மறுபடியும் வேறே பாண்டமாக அதை உருவாக்கும்படி மறுபடியும் ட்ரை பண்ணுகிறார். இந்த செய்தி கேட்குற அருமையான சகோதர சகோதரி, இதே நிலைமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும். நீ அப்பா கையில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டியா, அவ்வளோதான், எல்லாம் அவர் பார்த்து கொள்வாருங்க. நான் சொல்கிறேன், நீ மண்ணாக இருக்கணுங்க. மண் என்னைக்காவது கேள்வி கேட்குமா? மண் எதுக்காக பயப்படுமா? மண் சந்தேகப்படுமா? என்ன கேட்டால், மண் என்னை இப்படி உருவாக்குங்கன்னு சொல்லி போராடுமா? மண் போல் இருக்கணுங்க. நீங்கள் பேசாமல் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டா போதும். அடிக்கடி என்னை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு சம்பவம், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையில் 3 நாள் ஆண்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கத்தின் முடியல இவங்களை நான் அப்படியே சும்மா அனுப்பிவிடக்கூடாது, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. அங்கே சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, இவங்களுக்கு எல்லாம் போஜனம் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் இவ்வளோ பணத்துக்கு எங்கே போக அவ்வளோ சாக்கு போக்கு சொல்கிறாங்க. இக்காலத்தில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க எவ்வளோ சாக்கு போக்கு சொல்லுவாங்க, அதுபோலையே அவங்க இருக்கிறாங்க. அதனால் முடியாது, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இது வனாந்திரமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் தன் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனை ஏசப்பா கையில் கொடுக்குறான், அவ்வளோதாங்க. இதை போயே கொடுக்க இவ்வளோ பேருக்கு என்ன மாற்றம் வந்துட போகுது, இவ்வளோ பேருக்கு பத்துமா அப்படின்னா நினைக்கல. ஏசப்பா உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு, நான் அவர் கையில் கொடுக்குறேன், அவ்வளோதாங்க. அவர் கையில் கொடுத்த உடனே அது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அதை மாற்றி விடுகிறார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். அதுபோல தான் ஒன்றை மண்ணாக நினச்சிக்கிற வேண்டி தான். நம்ம எல்லாம் மண்ணு தாங்க. என்ன வித்தியாசம்? கரையாத மண். இந்த மண் மழையில் நனைஞ்சால் கரையாது. முதல் மனுஷனை ஆண்டவர் எப்படி உருவாக்குறார்? மண்ணிலிருந்து தான் ஆதாமை உருவாக்குறார். நானும் நீங்களும் மண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் கைகளில் ஒப்பு கொடுத்தா போதும். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற பெரிய ஒரு கவலைகளில் என்ன தெரியுமா கவலை? ஐயோ, நான் ரொம்ப எல்லாருக்கும் விரும்பத்தக்க அழகு என்கிட்ட இல்லையே, இப்படியெல்லாம் நினச்சிக்கிறாங்க. அட்ராக்ஷனாக இல்லையே. மண்ணுக்கு எதுக்குங்க அட்ராக்ஷன்? மண்ணை அவர் உருவாக்குறதுல அவர் உன்னை அழகுபடுத்திடுவார். எல்லாரும் நான் அவங்கள போல இல்லையேன்பாங்க. அவங்கள போல என்னால் படிக்க முடியல, அவங்கள போல என்னால் ஜெயிக்க முடியல. எல்லாம் மற்றவங்களை கம்பேர் பண்ணாலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேங்க. நீங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
மற்றவங்களையும் நீங்கள் பார்க்காதீங்க. நான் மண்ணாக இருக்கிறேன், நான் ஏசப்பா கைகளே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுக்குறதுனா என்ன? ஒவ்வொரு நாள் காலைல எந்திரிங்க, ஏசப்பா உங்கள் பிள்ளை என்ன மண்ணாக உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் சித்தத்தின்படி என்னை உருவாக்குங்க, கனமுள்ள பாத்திரமாக உருவாக்குங்க. வாயாங்க வெளிக்க போகுது. ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி விசுவாசத்தை அவர் கையில் ஒப்பு கொடுக்குறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுங்க. இப்போ ஆண்டவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போதே, ஆண்டவரை என்னை இன்ஜினியராக உருவாக்குங்க இப்படி சொல்லக்கூடாது. என்னை ஒரு டாக்டராக உருவாக்குங்க, நான் டீச்சர் வேலை பார்க்குறதா எனக்கு ஆசை, டீச்சராக உருவாக்குங்க, ப்ரொஃபஸராக உருவாக்குங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியுங்க உங்கள் வேலை என் வேலை என்ன தெரியுமாங்க? ஒவ்வொரு நாளும் நல்ல பைபிள் வாசித்து, நல்ல ஆண்டுடைய அந்த வேத வசனத்தில் இருக்கிற விசுவாசித்து அவர் கைகளை ஒப்பு கொடுக்கணும். அவர் பெரியவருங்க, வானத்தும் பூமியவே உண்டாக்கின ஆண்டவருங்க. உங்களை உருவாக்க முடியாதா, உண்டாக்க முடியாதா? அவர் கைகளை அர்ப்பணிக்கணும். அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் வணைஞ்சிருவாருங்க. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாம் உருவாக்குவார். அவர் யார்கிட்ட உங்களை எப்படிப்பட்ட ட்ரைனிங் உங்களை அனுப்பணும். நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்போ என்ன உருவாக்குற சரி, உங்களை உருவாக்குற எவ்வளோ பேர் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு பாருங்க. முதல்ல அவர் கைகளில் இருக்கிறீங்க. அவர் உங்களை உருவாக்குவதற்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்கிறாரு. இந்த அப்பா அம்மா கையில் உன்னை கொடுத்தாதான் நீ உருப்படுவேன்னு நினச்சிருக்கிறாரு. அவருக்கு உகந்த பாத்திரமா நீ மாறணும்னு சொன்னால் உனக்கு இந்த அப்பா அம்மா தான் இருக்கணும்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட பெற்றோர்களை கொடுத்துருக்குறேன். நான் யோசிச்சு பார்த்துருக்குறேன். எனக்கு போய் கற்பையான்னு ஒரு அப்பாவை கொடுத்துட்டார், இப்படி ஒரு அம்மாவை கொடுத்துட்டார், இப்படி ஒரு அண்ணன் தம்பிகளை கொடுத்துட்டார். இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வளர்ந்தாதான் இவ்வளோ பெரிய ஊழிய தலைவனை மாறுவேன்னு அவர் நினச்சிருக்கிறாருங்க. உன்னை உருவாக்குறதுக்கு பெற்றோரை கொடுக்குறாரு, ஆசிரியர்களை பயன்படுத்துகிறாரு. அடிக்கடி யோசிச்சு பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் என் மனசில் மற்றவங்களை நேசிக்கிற ஒரு அன்பு, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இப்படிப்பட்ட அன்பெல்லாம் எப்போ வந்தது? எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்னாப்பு டீச்சருங்க. சின்ன சின்ன கதை சொல்லுவாங்க, பைபிளில் இருக்கிற கதைகள்லாம் சொல்லி கொடுத்து அழகாக மற்றவங்களை நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட இதே போல் அநேக டீச்சர்ஸ்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என்னுடைய நண்பர்களை பயன்படுத்துகிறார். எனக்கு நல்ல போதக பிதாக்களை ஆண்டவர் கொடுத்து எனக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை பயன்படுத்த, என்னை உருவாக்குவதற்கு இவ்வளோ பேர்களை கொடுத்து என்னை உருவாக்க வைக்கிறாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரியே, நீ அவர் கைகளை மண்ணாக இருக்கிறியா? அவர் மனசில் ஒரு பெரிய பிளான் இருக்குது. அது பெரிய பிளானுங்க. எரேமியாட்ட சொல்கிறாரு, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே உன்னை அறிஞ்சிட்டம்பாங்கிறார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் உருவம் என்னன்னு அவருக்கு தெரியும். உன்னை எதுக்காக நான் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கிறேன், உன்னை பிறக்க வைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் எரேமியாட்ட சொல்ல ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி தாயின் கருவில் உருவாவதற்கு ஒன்றுமே அறிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் ஐயோ நான் என்ன வேலை பார்க்க போகிறேன், நான் ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறேன், அது செய்வா இதை செய்வா இப்படியெல்லாம் நீங்கள் எதுக்கு யோசிக்கணும்? டயர்டாகிடுவீங்க, களைப்பாக இருப்பீங்க. இந்த செய்தியை கேட்குற அநேக தம்பி தங்கச்சிகள் களைப்பாக தான் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கேன். நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் யோசிச்சு டயர்டாகிடுறீங்க? இப்போ கூட ஒப்பு கொடுத்துருங்க, ஏசப்பா இனி உங்கள் கைகளை என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி என்னை வணைந்து கொள்ளுங்கள், என்னை உருவாக்குங்க, கனமுள்ள பாத்திரம் உங்கள் சித்தத்தின்படி என்னை உருவாக்குங்க சொல்கிறது மட்டும்தாங்க உங்கள் வேலை. அவர் உங்களை உருவாக்கிடுவார். நீங்கள்லாம் சாதாரண அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஐயா. ஒப்பு கொடுத்துருங்க. இப்போ ஒரு கிராஸ் இருக்குது, எங்கள் சர்ச்சில் ஒரு கிராஸ் நாங்கள் உருவாக்கணும். அது ஒரு நல்ல ஒரு மரத்தில், அழகான ஒரு தேக்கு மரத்தில் ஒரு கிராஸ் அழகாக இருக்குது. அந்த மரம் கிராஸாக இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? ஏதோ ஒரு இடத்துல மரமாங்க நின்றுச்சுங்க. அந்த மரமாக நின்று திடீர்னு கிராஸாக மாறிடுமா? மர சேரு எங்கள் வீட்டில் இருக்குது, அந்த மர சேராக வருமா? இப்போ நான் ஒரு பிரசங்க பீடத்தில் நின்று பேசுகிறேன், இந்த பிரசங்க பீடமாக அதுவாக மாறிடுமா? மரம் அதுவாக மாறிடுமா? மரம் என்ன செய்யணும்? அதை உருவாக்குறதுக்கு பல டீம் ஒர்க் வேணும். முதல்ல அந்த மரத்தை ஒருத்தன் அருவா வச்சு கோடாரி வச்சு வெட்டணும், அந்த நபர் வேணும். அதை செமந்து சரியான இடத்துக்கு கொண்டு வர்ற ஒரு ஆள் வேணும். அடுத்து ரொம்ப வேணும், அதை அழகாக சேவ் பண்ணுறதுக்கு இழைக்கிறதுக்கு மிஷின் வேணும், கலர் அடிக்கணும். எல்லாம் அவங்களுடைய மனசில் இது எப்படி உருவாக்க போகிறோன்னு சொல்லி உருவாக்குறவங்களுக்கு தான் தெரியும். பாருங்களேன், ரோமர் 9 அதிகாரம் 20வது வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்?
அவர்கிட்ட போய் தர்க்கிக்கிறது. என்னை போய் இப்படி கருப்பாக படைச்சிட்டிங்களே, என்னை போய் குட்டையாக படைச்சிட்டிங்களே, என்னை போய் நெட்டையாக வச்சிட்டிங்களே, நான் அந்த ஸ்கூலில் படிக்க நினச்சேன் இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுட்டிங்களே, இந்த குரூப் படிக்கணும்னு நினச்சேன் இந்த குரூப் படிக்க வச்சிட்டிங்களே, இப்படிப்பட்ட அப்பாவை கொடுத்துட்டிங்களே, இப்படிப்பட்ட அம்மாவை கொடுத்துட்டிங்களே, இந்த ஊரில் என்னை பிறக்க வச்சிட்டிங்களே. எம்புட்டு கேள்விங்க இதெல்லாம். நீ தர்க்கம் பண்ணுறாப்புல. ஆண்டவர் என்ன இப்படி படிச்சிருக்கிறார், நான் மண்ணை அவர் கையிலேருந்து என்ன உருவாக்கிற அவர் கையில் அர்ப்பணிக்கிற, இதுதாங்க நம்முடைய வேலை. அந்த வசனத்தை தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஏன் என்ன இப்படி படைச்சிங்கன்னு சொல்லலாமா? இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் இப்படி தாங்க இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லவர் கைகளில் என் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். என் எதிர்காலங்களை அறிந்திருக்கிற தேவன் உன்னை எப்படி போஷிக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு தெரியணும். எந்த இடத்துல உன்னை வேலைக்கு வச்சுருந்தா அவர் நாம மகிமைப்படும் அப்படின்னு அவர் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறாருங்க. இப்போ யோசேப்பு பாருங்க, சின்ன வயதுலேயே அவனை கொஞ்சம் ஒரு தரிசனம் வச்சுருக்கிறார். அவனை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் எவ்வளோ பேரை பயன்படுத்துகிறார் பாருங்க. யோசேப்பா ஒரு பெரிய ஒரு அதிகாரியா, ஒரு தேசத்திற்கே லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக யோசிப்பு மாறணும்னு சொன்னால் அவர் தாங்க குயவன். ஆண்டவர் தான் குயவன். அவர் இவனை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி அவர் மனசில் திட்டமிடுறார். சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க, அவனை நிர்வாணப்படுத்துகிறாங்க, அவனுக்கு குழி வெட்டுறாங்க. சகோதரர்களை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். அடுத்து யாரை பயன்படுத்துகிறாரு? அங்கே மீதியானியர்கள் ஒட்டகங்களில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட யோசேப்பு விற்கப்படுகிறான். அந்த ஒட்டகங்களில் வருகிற மீதியானுங்களை பயன்படுத்துகிறார். 2வது. 3வது, போர்த்திபார் வீட்டில் வேலை செய்கிறான். அவனுடைய மனைவி இவனை தப்பு செய்கிறதுக்கு அழைக்கிறாங்க. பாருங்கள், போர்த்திபார் மனைவியை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இத்தனை பேர்களை பயன்படுத்துறதுக்கு பின்பாக பெரிய ஒரு அதிகாரியாக, தேசத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக யோசேப்பு உயர்த்துகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த யோசேப்பு போன்ற அவர் கரத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டியா? ஒப்பு கொடுக்கலன்னா இப்போ ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் எதிர்காலங்கள் எல்லாம் உம்முடைய கைகளை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய சித்தத்தின்படி வணிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தா போதும். இப்போ பாருங்களேன், இந்த 4 வசனத்தில் இன்னொரு நற்செய்தி என்ன தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? குயவன் கையில் ஒரு பாத்திரமாக வணையும்படி வணைஞ்சிக்கிட்டு இருக்கிற, அது கெட்டு போச்சு. கெட்டு போனாலும் தூக்கி எறிஞ்சிடல. இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னுடைய உள்ளத்தில் அந்தரங்கத்தில் நிறைய பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி குற்ற மனச்சாட்சியோடு இந்த செய்தியை கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்கன்னு ஒத்துக்கொண்டீங்களா? அதுவே போதுங்க. ஏசப்பாட்ட நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க, இன்னொரு விஷயம் ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை தூக்கி எறிஞ்சிட மாட்டார். முதல்ல ஒரு பாத்திரமாக வணைய நினச்சாரு, கெட்டு போயிட்டீங்க, அவர் கையில் இல்லாமல் கீழே விழுந்துட்டீங்க, உலக வாழ்க்கையில் பாவ சேரில் விழுந்துட்டீங்க, உங்களை வெறுத்துருவான்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, மறுபடியும் அர்ப்பணிங்க, மறுபடியும் இன்னும் வேறே பாண்டமாக வணையும்படி, வேறே கனமுள்ள பாத்திரமாக வணையும்படி ஆண்டவர் அவர் கைகளில் ஏதாங்க இன்னும் வச்சிருக்கிறாரு. இன்னும் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க. உங்கள் மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசன் தாங்க. தெருவில் அலைகிறவங்க நான். சிகரெட்டு, சாராயம், கெட்ட பழக்கங்கள், ஒரு வாலிப பருவத்தில் என்னெல்லாம் ஒருவருக்கு பாவம் இருக்குமோ அதை விட 100 மடங்கு பாவம் செய்த பாவிங்க நான். ஏசுனாரை பற்றி எங்கள் ஊருக்கு யாராவது சொல்ல வந்தால் பெரிய அருவாள் எடுத்து அவங்கள விரட்டுறது. ஏசுதான் கடவுளை என்ன நிச்சயம்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் தர்க்கம் பண்ணுறது. இதுதான் என்னுடைய வேலை. ஆனால் என் ஹார்ட்டில் ஒரு வியாதினால் டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். அவங்க சொன்னாங்க, கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி. எல்லா இடங்களுக்கும் போனேன். 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை. கடைசியாக சாகுற நிலமைங்க. நடந்தாலே இழப்பு வந்துடும். சாகுறது கட்டாயம் செத்து விடுவோம் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிருச்சுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் சாகுறது சாப்பிட்றோம், இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமியை போய் கும்பிடுவோமே அப்படின்னு சொல்லி சும்மா சர்ச்சு போனேன். ஓரமாக உட்காந்தேன், வேடிக்கை பார்ப்பேன். அவங்க பாடுற பாட்டு புரியாது, பண்ணுற பிரசங்கம் புரியாது, சும்மா தான் உட்காந்துருப்பேன். அவங்க ஜெபம் சொல்லும்போது இப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்ன உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு உயிர் வாழ ஆசைப்பட்றேன், தயவுசெய்து எனக்கு என் வியாதியிலேருந்து எனக்கு சுகந்தாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் தாங்க அழுவேன். 5 வாரம் சர்ச்சுக்கு போயிருப்பேங்க. 5 நிமிஷம் தாங்க ஏசப்பாட்ட நான் பேசியிருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய போகிற நான் சபைகளில் கிறிஸ்தவங்கள்ட்ட ஒரு கேள்வி
கேட்டு அவர்களை கடிந்து கொள்ளுகிற கேள்வி கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசுனங்க, 5 நிமிஷத்துல இந்த ஏசப்பா இந்த கணேசருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். எத்தனை பெரிய அற்புதம், சந்தோஷம், சமாதானம். ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிடுற அந்த சர்ச்சுக்கு போனால் மனசுக்கு நல்லா இருக்கே மாட்டா, எண்ணிக்கிட்டே இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரேன்னு சொல்லி. ஏசு எனக்கு உயிர் கொடுத்தார், உயிர் கொடுத்தார். எத்தனை பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். தானாக எல்லா பாவங்களும் என்னை விட்டு போய்விட்டது ஐயா. 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசுனதுக்கே இந்த கணேசருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை இன்னைக்கு எல்லாட்டையும் கேட்குறேன், நீ சர்ச்சுக்கு போய் 5 வருஷம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? 50 வருஷம் நீ சர்ச்சிலேருந்து என்ன பிரயோஜனம்? அந்த இயேசுவை ருசி பார்க்கிற அனுபவம் உண்டா? உண்மை உத்தமத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு இயேசுவே என்னை உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறாயா? நீ அர்ப்பணித்தாள் ஆண்டவர் உன்னை மாற்றுவார், உன்னுடைய சூழ்நிலை மாற்றுவார். அவர் பெரிய திட்டம் உன் மீது வைத்திருக்கிறார். யோசேப்பு போன்ற ஒரு பெரிய ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். கனமுள்ள ஒரு பாத்திரமாக அவர் உன்னை தெரிந்திருக்கிறார். யாரையுமே எங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவர் சாதாரணமாக யாரையும் வச்சிருக்க மாட்டாருங்க. உலகமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தான் அவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒருத்தனுக்கும் புரோஜனம் இல்லாதவன் என்று நீ ஒன்று சொல்கிறீங்களா? நீ ஏசப்பா கைகளில் மண்ணா அவர் கைகளில், குயவன் கையில் இருக்கிற மண்ணா அவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்க, கனமுள்ள பாத்திரமாக மாற்றி விடுவார். 23 வருடத்திற்கு முன்பாக இந்த கணேசன் இயேசுவின் கைகளில் அர்ப்பணித்தன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வந்தார். ஒன்றுக்கு புரோஜனம் இல்லாத இந்த கணேசனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டாரே. இன்றைக்கு நீங்களும் மண்ணாக ஒப்பு கொடுத்தால் என்னை மாற்றினது போல உங்களையும் மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து நானும் மண்ணாக இருக்கிறேன். இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். குயவனாக இருக்கிற என்னை சிருஷ்டித்து ஆண்டவர் கைகளை என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? இப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான தம்பிகளுக்காக, தங்கச்சிமார்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, மண்ணாக யாரெல்லாம் உடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவளை உருவாக்குவீராக. ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போன்று உயர்த்தும்படி அவளை உருவாக்குவீராக. ஒரு யோசேப்பாக அவளை உருவாக்குவீராக. கணேசனாகி நான் உடைய கைகளை ஒப்பு கொடுத்ததினால் இன்று எத்தனை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றியிருக்கிறே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். உப்பாக, ஒளியாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றும். நீர் அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்க அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 113:7 படி அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவர் இந்த நேரத்துல என்னை சாட்சியா நிறுத்திருக்கிறார். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துலதான் பிறந்தேன். என் தாய் தகப்பன் கிறிஸ்தவர்கள். ஆனா எங்க அப்பா ஒரு நாளும் சர்ச்சுக்கு வந்ததை நாங்க பார்த்ததில்ல. எங்க அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க. எங்களை ஆண்டவருக்காக வளர்க்கணும், ஊழியத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, எனக்கு 3 வயசா இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அதனால அம்மாவோட ஆசையை அவங்க நிறைவேற்ற முடியல. அப்பா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. அப்பா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆனா எங்களை மட்டும் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. எங்க வீட்டுல என்ன அப்படின்னா, எங்க அம்மா போட்டோவும் ஏசப்பாவோட போட்டோவும் பக்கத்துல இருக்கும். டெய்லி அப்பாவோட வேலை என்னன்னா, எங்களை கூப்பிட்டு அந்த போட்டோக்கு முன்னாடி நிக்க வச்சு மெழுகுத்திரி பத்த வச்சு அதுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்காக பண்றோம் என்னன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படியே எங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. நான் 5 எங்க ஊர்ல படிச்சேன். 6வதுக்கு என்னை ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்த்தாங்க. அங்க உள்ள டீச்சர்ஸ் எங்களை நல்லா ஆண்டவருக்குள்ள நடத்தினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆண்டவரை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு நம்ம இப்படி போட்டோவெல்லாம் வச்சு வணங்கினதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் 8th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பிலிம் ஷோ போட்டாங்க. நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் இருந்துச்சு. ஒரு வாலிப பிள்ளைய நிக்க வச்சு ஊர்ல இருக்க நபர்கள் அந்த வருஷத்துல எந்த பிள்ளை நல்லா இருக்கோ அந்த பிள்ளை தேங்காய் வச்சு எரிஞ்சு அந்த பிள்ளைய கொன்னு பலி செலுத்துற அந்த காட்சியை பார்க்க நேர்ந்தது. அப்போ இதை பார்த்துட்டு யாரெல்லாம் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
ஊழியனா என்னன்னு தெரியாது, எப்படி செய்யன்னு தெரியாது. ஆனா என்னை அறியாம என் கண்கள்ல கண்ணீர் வந்தது. நான் கையை உயர்த்தினேன். அந்த ஆண்டவர் வந்து என்னை அந்த நேரத்துல ஸ்கேன் பண்ணியிருக்காரு. அது எனக்கு தெரியல. அப்படியே முடிஞ்சிச்சு. நான் வந்து 10th முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஊழியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. சர்ச்சுக்கு மட்டும் போவேன். பைபிள் வந்து வீட்டுல வாசித்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன் பிள்ளைங்கெல்லாம் +2 காலேஜ் படிச்சாங்க. அவங்க என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, நீ மட்டும் தான் 10th படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இவங்க என்னை ரொம்ப கிண்டல் பண்றாங்க, நானும் படிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். அது படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு. படிச்சுட்டு நான் வந்து எக்ஸாம் எழுதணும். நாங்க இருக்கிற அந்த இடத்துலதான் எக்ஸாம் நடக்கும். அந்த வருஷம் மட்டும் அந்த எக்ஸாம் வந்து விருதுநகருக்கு மாத்துனாங்க. கிராம விஸ்வரீகத்துல ஊழியம் செய்யற அண்ணன் வந்து எங்க ஊருக்கு சண்டே கிளாஸ் எடுக்க வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டோம், இப்படி விருதுநகர்ல எக்ஸாம் வச்சிருக்காங்க, என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வாங்க நம்ம இடத்துல வந்து தங்குங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. டேவிட் அண்ணன்ட்ட கேட்டுட்டு இங்க வந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். வந்துட்டு நான் போயிட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் அப்படின்ற வேத வசனத்தின்படி மறுபடி பைபிள் காலேஜ் நடக்க போகுது, நீங்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிடும் போது, நான் அந்த பைபிள் காலேஜ் சரி சும்மா தானே வீட்டுல லீவ்ல இருக்கோம், அட்டன் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கடுத்து இப்படி போயிட்டு இருக்கும்போது சித்தேரியில வச்சு ஒரு மீட்டிங் நடந்துச்சு வாலிபர்களுக்கு. அந்த முகாமுக்கு நான் வந்து போனேன். அங்க ஆண்டவர் என் கூட பேசினாரு. நீ வந்து சும்மா இந்த இடத்துக்கு வரல, உன் மேல ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இங்க கூட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை வந்து செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, உனக்கு வட மாநிலத்துல ஊழியம் செய்யற நம்முடைய ஊழியக்காரர் ஒருத்தருக்கு உன்னை மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போது, என்னது அங்க போய் நான் எப்படி ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினார். உன்னைய வந்து வட மாநில ஊழியத்துக்கு தான் நீ ஒப்பு கொடுத்த அப்படின்றத அன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு 7-8 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தினார். ஆண்டோடைய சித்தத்தின்படி கல்யாணம் முடிஞ்சு நாங்க ஆந்திராவுக்கு ஊழியத்துக்காக சென்றோம். எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, யார்கிட்டையும் பேச தெரியாது, ரொம்ப நான் பயப்படுவேன். அப்படி இருக்கும்போது அங்க போய் லாங்குவேஜ் தெரியாத இருக்கிறனால நான் 3 மாசம் வீட்டை விட்டு வெளியிலேயே வரல. யாரும் இல்லாத நேரம் வெளியில வருவேன். என்னைய ஆண்டவர் வந்து 6 மாசத்துக்கு உள்ள மொழியை கற்றுக்கொள்ளவும் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அதனால அங்க இருக்கிற சிறுவர்கள் மத்தியில சிறுவர் ஊழியம் செஞ்சோம். ஆண்டவர் அங்க நிறைய சிறுவர்களை எங்களுக்கு தந்தார். அதன் மூலம் நிறைய ஊழியர்களை ஆண்டவர் எழுப்புவதற்கு உதவி செய்தார். இன்னைக்கும் அவருடைய கிருபையினால அவருடைய ஊழியத்துல பயன்படுத்தி வருகிறார். பயந்த சுபாவம் உள்ள என்னைய ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்த முடியும் அப்படின்னா, உங்களை கொண்டும் ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று டேவிட் பிரெய்னாட் என்கிற மிஷினரியை பற்றி பார்ப்போம். இவர் ஒரு பலவீனமான மிஷினரி. 1718ஆம் ஆண்டு கனெக்டிகட் என்ற இடத்துல உள்ள ஹாடம் என்கிற ஊரில் பிறந்தார். இவருக்கு 9 வயதில் இவருடைய தகப்பனாரும் 14 வயதில் இவருடைய தாயாரும் மரித்து போனார்கள். வீட்டில் ரொம்ப கஷ்டம், 9 பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது இவருடைய கூட பிறந்த சகோதரியோடு சேர்ந்து ஒரு பண்ணையில் போய் வேலை பார்த்து வீட்டு காரியங்களை பார்த்து வந்தார்கள். இவர் வீட்டில் சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. அதனால் இவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கேயும் இவருக்கு சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. பிறகு ஒரு நாள் ஆலயத்துக்கு கோபாக்கனையை பற்றி இவருக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ளே சாட்சியாக இவர் வாழ ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நடந்து கொண்டார். அதுக்கு பிறகு இவர் பாவத்தை அறிக்கையிட்டார். தெய்வ சமாதானம் இவருக்கு கிடச்சிச்சு. பிறகு தன்னுடைய 21வது வயதில் ஏல்ங்கிற ஒரு கல்லூரிக்கு போய் சென்று படிக்க ஆரம்பித்தார். இவருடைய சரீர பலவீனத்தின் காரணமாக இவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சென்றார். அப்பொழுது இவருக்கு ஆண்டவர் ரொம்ப உணர்த்தினார். எப்படின்னா, நீ ஊழியத்துக்கு போ, மிஷினரி ஊழியத்துக்கு செல்லு அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தினார். அப்போ இவர் சரி செவ்விந்தியர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அங்குள்ள ஊழியர் மூலமாக நியூயார்க்கில் ஜான் சொல்லி ஒரு ஊழியக்காரர் இவருக்கு அங்குள்ள மொழியை கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பிறகு இவர் ஏசப்பா, இதோ அடியேன் இருக்கிறேன், நானும் உடைய ஊழியத்தை செய்ய என்னை தகுதிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போகிறேன்ப்பா. எந்த விதமான கரடு முரடான இடங்களாக இருந்தாலும் சரி,
மூர்க்கத்தனமான மக்களாக இருந்தாலும் சரி, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போனார். அங்கே வந்து மலைகள், மக்கள் ரொம்ப பயங்கரமான ஆட்கள், சாப்பாடு சரியானபடி கிடைக்கல. சாப்பாடு வாங்க, நல்ல பிரெட்டு வாங்க போனோன்னா 15 மைல் இவர் நடந்து போகணும். அப்போ இவர் என்ன செஞ்சார்னா, அங்குள்ள மக்களுடைய சாப்பாடையே சாப்பிட்டு பழகி கொண்டார். ஒரு தடவை வீட்டுக்கு போகிற வழி தெரியாமல் காடுகளுக்குள்ளே போயிட்டார். ஆண்டவர் அவரை கிருபையாக கூட்டிகிட்டு வந்தார். ஒரு தடவை தண்ணியில் முங்கிட்டார். அப்பவும் ஏசப்பா தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வந்துட்டார். இவர் நல்லா வேதம் வாசித்து, ஜெபித்து, தியானித்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு இவர் வந்து சங்குவேன் என்ற இடத்தில் பிரசங்கித்த போது மக்கள் வந்து கண்ணீரோடு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ தான் இவர் நினச்சார், வேத வசனத்தின்படி கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வசனத்தின்படி இவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு இவர் வந்து சிறுவர்கள், சில வெள்ளையர்கள் இவர்களுக்கும் ஊழியத்தை செய்து அவர்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு ஆலயத்தை கட்டினார், ஒரு பள்ளிக்கூடம் நிறுவினார், திருச்சபையை நடத்தினார். அப்புறம் எழுப்புதலுக்கு இவர் தயாராகிட்டார் அந்த இடங்களுக்குள்ள, மக்களுக்குள்ள. இப்பவும் இவர் வந்து நைட்டு வீடு படுக்க போனால் இவர்களுடைய சரீரம் பலவீனமானதுனால இவருக்கு வந்து ரொம்ப பலவீனப்பட்டார். அதுக்கு பிறகு படுக்கிற இடம் வந்து பலகையை போட்டு அதுக்கு மேலே வைக்கல் போட்டு அதுக்கு மேலே படுப்பாராம். அப்படி இருக்கும்போது ஒரு 1.5 வருஷத்தில் அநேக மக்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. 1746 இவர் ரொம்ப பலவீனப்பட்டார். அப்போ அந்த நேரம் வந்து இவருக்கு வந்து ஜெருஷான்னு ஒரு அம்மையாரை திருமணம் செய்வதற்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம்னா இவர் ரொம்ப பலவீனப்பட்டு படுக்கையில் ஆயிட்டார். அப்போ அந்த அம்மையாரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பிறகு இவர் அந்த ஜெருஷா அம்மையாரை கூப்பிட்டு, நாம் இந்த உலகத்தில் திருமணம் முடிந்து குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஊழியம் செய்ய காரியங்களில் நம்ம ஒன்று சேராமல் இருந்தாலும் பரலோகத்தில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம ஏசப்பாட்ட போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அப்படி சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளையில் அவர் மரித்து போனார். ஆனால் அவர் மொத்தம் ஊழியம் செய்து வெறும் 5 வருடங்கள் தான். ஆனால் அநேக ஆத்மாக்களை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார் தன்னுடைய பலவீனமான சரீரத்தோடு. அநேகர் இவரை வந்து 70 வயதானவர்கள் செய்த ஊழியத்தை விட இவர் வந்து நிறைய சாதிச்சிருக்கிறாரு, சரித்திரம் படைத்திருக்கிறார் என்று சொல்வார்களாம். அதே போல் நாமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சாதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? ஆமா, நம்ம தேசமே கண்ணீர் விட்ட ஒரு தினம்தான் அது. சுனாமி வந்து ஆயிரங்களை அழித்த ஒரு நாள். அன்று நாம் பார்த்த செய்தித்தாளின் புகைப்படங்களும் தொலைக்காட்சி செய்திகளும் இன்று நினைத்தாலும் நம் உள்ளத்தை உடைக்கிறதல்லவா? உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் ஆறுதலுக்காக இன்று சில நிமிடங்கள் ஒதுக்கி ஜெபிப்போம். இயற்கை பேரழிவுகளுக்கான முழு காரணம் நமக்கு புரியாவிட்டாலும் இவைகளை கடைசி கால அடையாளங்களாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இப்படி சுனாமி போன்ற பேரழிவுகளில் நூற்றுக்கணக்கானோர் அல்லது ஆயிரக்கணக்கானோர் மரிக்கும் போது நாம் மிகவும் துக்கப்படுகிறோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு நபர் ஒரு சாலை விபத்தில் இறந்ததை நாம் பார்த்தால் சில நிமிடம் கவலைப்பட்டு பின்னர் மறந்து விடுகிறோம். ஆனால் நம் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று லூக்கா 15ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கலாம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். ஆம், ஒவ்வொரு நபரும் தேவனுக்கு முன்பாக அவ்வளவு முக்கியமானவர்கள். நாம் ஆயிரங்களுக்காக கவலைப்படுவதைப் போல ஒரு நபருக்காக ஆண்டவர் அதே கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒரு நாள் நிச்சயம் மரிக்கப் போகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் பரலோகம், இல்லாவிட்டால் நரகம். இந்த சிந்தை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தூண்டட்டும். அது மட்டுமல்ல, சுற்றியுள்ளோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பிரயாசப்படுவோம்.
கிராம மிஷனரி இயக்கம் உருவாகி இன்று நூற்றுக்கணக்கான மிஷனரிகளோடு ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஊழியம் நடப்பதற்கு ஒரே காரணம், இதன் ஸ்தாபகர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் ஆத்துமாக்களுக்காக அழுகிற இயேசு கிறிஸ்துவை தரிசித்ததினால்தான். நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை துடைக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அதன் மூலம் பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். வருகிற புதிய ஆண்டில் இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு காலடி எடுத்து வையுங்கள். ஆம், நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். அவர்கள் ஆத்துமா பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? உணர்வோம். கடல் சீறி பாய்ந்ததால் வந்த சுனாமியால் எத்தனையோ ஆயிரங்கள் மடிந்தது நம் இருதயத்திற்கு வேதனைதான். ஆனால் ஒரு நாள் அக்னி கடலில் தீ பிளம்பாக சுனாமியாய் எழும்ப போகிறதே, அதிலே போகக்கூடிய கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை மீட்கும் பணியில் என்னுடைய பங்கு என்ன? சிந்திப்போம், செயல்படுவோம். மந்தையில் சீராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்மபாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சீராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ
அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.